Hello friends, welcome to Nandu Needles World. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்கலாம் அப்படினா ரவுண்ட் ஷேப்ல வந்து பைப்பிங் ரோப் எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். சோ அதுக்காக நான் ஒரு ரவுண்ட் ஷேப் வந்து வரைஞ்சிருக்கேன். சோ அதல வந்து எப்படி பைப்பிங் ரோப் ஃபிக்ஸ் பண்ணலாம்னா நான் வந்து நார்மல் sewing thread நான் needle number 14 எடுத்துர்க்கேன். சோ பைப்பிங் ரோப் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வெச்சு zigzag stitches தான் நம்ம எப்பவும் போல ஸ்டிட்ச் பண்ற மாதிரி zigzag stitches தான். அந்த வரைஞ்சிருக்கிற அந்த சர்க்கிள் ஷேப்க்கு ஏத்த மாதிரி thread நம்ம வந்து பெண்ட் பண்ணி கொண்டு போணும் சரிங்களா பாருங்க அந்த thread வந்து அப்படியே நீடில்ல வந்து தள்ளி தள்ளி விட்டு அந்த ஷேப்க்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து நீடில்ல வந்து தள்ளி விட்டு ஸ்டிட்ச் பண்ணனும் நீடில்லே வந்து நம்ம அத வந்து கொஞ்சம் கொஞ்சம் நகர்த்தி விட்டு ஸ்டிட்ச் பண்ணனும் சரிங்களா சோ இதே மாதிரி எண்ட் வரைக்கும் வந்து நம்ம ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம் சோ எண்ட் வரும்போது நம்ம என்ன பண்ணலாம் அது அந்த அளவுக்கு ஏத்த மாதிரி சைஸ் பார்த்து நம்ம மீதி இருக்கிற அந்த பைப்பிங் ரோப் வந்து கட் பண்ணி எடுத்துறணும் சோ பாருங்க பேலன்ஸ் இருக்கா அத வந்து அப்படியே thread இழுத்து விட்டுட்டு நம்ம பேலன்ஸ் இருக்குறத அளவு வெச்சு கட் பண்ணி எடுத்துறலாம் சோ கட் பண்ணிட்டு உங்களுக்கு காட்றேன் கட் பண்ணிட்டு சாரி வீடியோ எடுக்க மறந்துட்டு ஆன் பண்ணேன் சோ அந்த மாதிரி மேலே ஒரு 4-5 ஸ்டிட்ச் போட்டு ஸ்டிட்ச் பண்ணிடணும் சோ அடுத்து வந்து எப்படி வந்து ஸ்டிக் பண்ணலாம் சரிங்களா க்ளூ அப்ளை பண்ணி எப்படி வந்து பைப்பிங் ரோப்பை ஸ்டிக் பண்ணலாம் அப்படிங்கறது பாருங்க இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கோங்க தேவையான அளவு அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிட்டு இது வந்து கரெக்ட்டா ஷேப் வந்து ஏத்த மாதிரி கரெக்ட்டா கட் பண்ணிட்டு நம்ம அது மேல அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பெண்ட் பண்ணி நம்ம ஹோல்ட் அந்த ஒன் சைடு வந்து ஹோல்ட் பண்ணிட்டு நம்ம இப்படி பெண்ட் பண்ணி அழகா ஸ்டிக் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸ்டிக் பண்றதுக்கும் ஸ்டிட்ச் பண்றதுக்கும் என்ன ஒரு டிஃபரன்ஸ் அப்படினா ஸ்டிட்ச் பண்ணிட்டு உடனே நம்ம வந்து வர்க்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் பட் க்ளூ அப்ளை பண்ணும்போது நம்ம ஒரு 1/2 hour 1 hour வந்து வெயிட் பண்ணனும் ஏன்னா அது வந்து dry ஆக விடணும் சரிங்களா இந்த எட்ஜ் இருக்கு இல்லையா இந்த எட்ஜ் வந்து கொஞ்ச நேரம் ஹோல்ட் பண்ணி பிடிங்க அப்பதான் வந்து அது விலகாம கரெக்ட்டா இருக்கும் நம்ம ஷேப்க்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஒட்டிட்டு அந்த எட்ஜ் இருக்கு இல்லையா ரெண்டு எட்ஜுக்கு மேல இன்னும் கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க அப்பதான் எட்ஜ் ரெண்டும் வந்து பிரிஞ்சு வராம இருக்கும் பாருங்க அந்த எட்ஜ் மேல நான் இன்னும் கொஞ்சம் வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன் மேல அப்ளை பண்ணனும் சைடுல இல்ல மேல அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அது ரெண்டும் வந்து பிரிஞ்சு வராம இருக்கும் சோ இது வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இது யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனா இருக்கும்னு நினைக்கிறேன் फ्रेंड्स கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க फ्रेंड्स thank you for watching friends bye